இப்போ நம்ம இன்றைக்கி குருமா தான் பண்ண போகிறோம். அதுக்கு பாருங்கள், இதில் உருளைக்கிழங்கு 2, கேரட் 1, பீன்ஸ் ஒரு 10, முருங்கைக்காய், குடமிளகாய் எல்லாம் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன். இப்போ குழம்பு எப்படி தாளிக்கிறாங்கிறத பார்க்கலாம். இப்போ வெங்காயம் வதக்கிடுச்சு. இப்போ இதில் மசாலாவில் அரை மூடி தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ அந்த மசாலா ஊற்றிட்டு வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போக வதக்கிக்கணும். இப்போ இது எல்லாமே வதங்கிருச்சு. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் மல்லித்தூள் போட்டிருக்கிறேன். பச்சை மிளகா போட்டிருக்கறனால காரம் பார்த்து போட்டுக்கலாம். நல்லா கொதித்து பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இப்போ வேக வச்ச இந்த எல்லா காயும் இதில் போட்டுக்கலாம். பட்டை எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன், தாளிச்சிருக்கேன். கரம் மசாலா தூள் ஒரு அரை கரண்டி போட்டுடுறேன். அருமையான முருங்கைக்காய், கேரட், பீன்ஸு, குடமிளகாய் எல்லாம்